எல்லாரையும் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நேரத்துல இந்த ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கிறவங்கள எல்லாரையும் இயேசுவின் நாமத்துல நான் வரவேற்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க முகத்த பார்த்தது. இந்த நாள் காலையில எல்லாரும் லூக்கா 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. லூக் சாப்டர் 10 வெர்ஸ் 25 to 37. லூக்கா 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். நீங்க வாசிக்க வேண்டாம், நானே வாசிக்கிறேன். இது சண்டே கிளாஸ் பிள்ளைங்களை கேட்டா கூட சொல்லிடுவாங்க இந்த கதை. அவ்வளவு நல்லா தெரிஞ்ச ஒரு ஒரு சம்பவம் தான் இங்க இருக்கு. இது இயேசுவுக்கும் இன்னொரு நியாயஸ்தாத்திரிக்கும் இந்த ஒரு கான்வர்சேஷன் தான். 10:25 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். உங்களுக்கு எல்லாருக்கும், நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த சம்பவம், நல்ல சமாரியன் சம்பவம். இவன் பாருங்க, ஒரு நியாயசாஸ்திரினா அவன் லாயர். இங்கிலீஷ்ல பார்த்தா லாயர் இருக்கு. லாயர்னா என்னன்னா, மோசையோட நியாயப்பிரமாணம் இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா கற்று தேர்ந்தவன். அந்த தோரா இருக்குல்ல, அதெல்லாம் கத்துக்கிட்டு மத்தவங்க டீச் பண்றவன், அதுதான் லாயர். அவன் இயேசு கிட்ட எழுந்திருச்சு நின்று ஒரு கொஸ்டின் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? அவன் கேட்ட கொஸ்டின் நல்ல கொஸ்டின். என்ன கேட்கிறான் பாருங்க. போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? இட்டர்னல் லைஃப் கேட்கிறான். இட்டர்னல் லைஃப்க்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்கிறான். பாருங்க, அவனோட கொஸ்டின் நல்ல கொஸ்டின். ஆனா அவனோட இன்டென்ஷன் என்ன? பேட். அவனுடைய நோக்கம் கெட்டது. கேள்வி நல்லது, நோக்கம் கெட்டது. எதுக்காக அவன் கேட்கிறான்? அவன் தெரிஞ்சுக்கணும்னா கேட்கிறான். அவன் பாருங்க, அவரை சோதிக்கும்படி, பாருங்க, அவன் இயேசுவை சோதிக்கிறதுக்காக ஒரு கொஸ்டின் கேட்கிறான். உண்மையிலே அவனுக்கு நித்திய ஜீவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவனுக்கு ஆசை இல்லை. அவரை சோதிக்கிறதுக்காக, சும்மா அவரை நல்ல மாட்ட வைக்கலாம். அவன் என்ன, எதுக்காக அவர் சோதிக்கிறான்? என்ன சோதிக்கிறான்னா, அவன் நினைக்கிறான், நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க போறேன், அந்த கொஸ்டினுக்கு அவர் பதிலே சொல்ல முடியாம திக்குமுடாக்க வைக்க போறேன், அவரால் வாய் அடைக்க போறேன், அவரை கார்னர் பண்ண போறேன், அவர் பதில் சொல்ல முடியாதபடி ஒரு கொஸ்டின் கேட்க போறேன் அப்படின்னு. அது நம்ம ஆண்டவராக இயேசு அந்த மாதிரி பண்ண முடியுமா? அவர் எல்லா ஞானத்துக்கெல்லாம் ஞானம் நம்ம ஆண்டவர். அவர்கிட்ட போய் இவன் கேள்வி கேட்கிறான். ஆனா ஆண்டவருக்கு நல்லா தெரியும் இவன் அவளை சோதிக்கதான் கேட்கிறான். எப்பொழுதுமே நம்ம ஆண்டவர் பாருங்க, ஒரு கொஸ்டின் கேட்டா அவரோட டெக்னிக் என்னன்னா, அந்த ஆன்சரையே திருப்பி அவரோட கொஸ்டினா கேட்டுருவாரு. நீங்க நிறைய நியூ டெஸ்ட்மெண்ட்ல பாருங்க, யாரெல்லாம் கொஸ்டின் கேட்கறாங்களோ அதுக்கு அந்த பதிலையே திருப்பி அவங்கள்ட்ட கொஸ்டினா கேட்பாரு. அவர் பதில் சொன்னாங்க. இன்னொரு டெக்னிக் கூட அவர் ஃபாலோ பண்ணுவார். என்னன்னா, ஒரு கூட்டத்துல ஒரு பரிசேயர் கொஸ்டின் கேட்டானா, இவருக்கு ஆண்டவருக்கு தெரியும் இவர் கேட்கிறவன் பரிசேயர் தான். அங்க இருக்க சதுசேயருக்கு சாதகமா பதில் சொல்லிடுவார். சில சமயம் சதுசேயருக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப என்ன சொல்வாரு? பரிசேயருக்கு சாதகமா சொல்லிடுவாரு. அப்ப இந்த பரிசேயர் நினைப்பான், ஓ, இவரும் நம்ம ஆள் தான் நினைச்சு. அப்ப பரிசேயருக்கு சாதகமா சொல்லும் போது அவன் நினைப்பான், இவரும் நம்ம ஆள் தான். அந்த மாதிரி நிறைய டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுவாரு. இங்க என்ன பண்ணாருன்னா, அவன் கேட்ட கொஸ்டினுக்கு பதிலையே அவன் திருப்பி ஒரு கேள்வியா கேட்கிறாரு. இவன் என்ன கேட்கிறான்? நித்திய ஜீவனை சுதந்திரத்தை கொண்டதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கிறான். இவன் நல்ல லாயர், நல்லா தெரியும் இவரை எப்படியாவது சோதிக்கலாம்னு பாக்குறான். இவன் என்ன பண்ண பாக்குறான்? அவரை வாய் அடைக்கலாம், இல்லைன்னா அவர் ஏதாவது ஒரு பதில் சொல்லுவாரு, அந்த பதில சொல்லி அவர் ஏதாவது பிடிக்கலாம், அவரை மடக்கலாம் அப்படின்னு பாக்குறான். அவன் என்ன நினைக்கிறான்? ஜீசஸ் பிகம் டம்ஃபோல்ட், அவர் எப்படியாவது வாயடைக்க பார்க்கலான்னு பாக்குறான். இந்த நியாயசாஸ்திரி, இந்த லாயர் பாருங்க, ஜீசஸ் அதுக்கு என்ன சொன்னாரு? ஆனா யூசுவலா இந்த நியாயசாஸ்திரி எல்லாருமே ரொம்ப பெருமை பிடிச்சவங்கள தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தோராவை நல்லா கத்துக்கிட்டவங்க, ரொம்ப பெருமை, அவங்களுக்கு எல்லாம் பெருமை இருக்கும். எங்களுக்கு நல்லா தோரா தெரியும், நாங்க கத்துக் கொடுத்தாதான் உங்களுக்கு தெரியும். யூதர்களுக்கெல்லாம் அவங்க நியாயப்பிரமாணத்தை கத்துக் கொடுக்குறவங்க. அப்ப எங்களாலதான் நீங்க கத்துக்க முடியும், எங்களுக்கு எல்லாம் தெரியும், எப்பொழுதுமே ஒரு பெருமையா இருப்பாங்க. அப்ப டீச்சர்ஸ் ஆஃப் த லா எப்பொழுதும் எப்படி இருப்பாங்க? வெரி ப்ரௌட் அண்ட் அபியூசர்ஸ். அந்த மாதிரி ஒரு ஆள் தான் என்ன பண்றான்? இயேசு கிட்ட கேட்கிறான். ஆனா ஆண்டவருக்கு நல்லா தெரியும் இவன் யாரு? இன்னசென்ட் கிடையாது. ஜீசஸ் நியூ ஹி வாஸ் நாட் இன்னசென்ட். அதனால அவருக்கு ஏத்த மாதிரி என்ன சொல்றாரு? அந்த பதிலையே ஒரு ஆன்சரா கேட்கிறான். இவன் என்ன கேட்கிறான்? நித்திய ஜீவன சுதந்திரத்துக்கு நான் என்ன செய்யணும்? அதுக்கு ஜீசஸ் என்ன பதில் சொல்றாரு பாருங்க. அப்போ 26ஆம் வசனத்துல, அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். பாருங்க, இவன் ஒரு லாயர், இவருக்கு நியாயப்பிரமாணம் நல்லா தெரியும். அதனால அவர் கேட்கிறாரு, நியாயப்பிரமாணத்துல என்னப்பா எழுதியிருக்குது? நீ தான் நியாய சாஸ்திரியாச்சு, உனக்கு எல்லாம் தெரியும், நீ வாசிக்கிறது என்னப்பா அப்படின்னு கேட்கிறாரு. அவனுக்கு ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. என்னடா இவரை நம்ம ஒரு வாய் அடைக்கலாம்னு சொல்லி கேட்டா, இவரு நம்மள கேள்வி கேட்கிறாரு. இப்ப அதுக்கு பதில் சொல்லாமல இருக்க முடியல அவன். ஏன்னா சொல்லாட்டி அவனுக்கு அசிங்கம். இவன் நியாயசாஸ்திரி, நியாயப்பிரமாணத்தை நல்லா படிச்சவன், தெரியலன்னு சொன்னா அசிங்கம். அதெல்லாம் அவன் சொல்லிடுறான். அவன் என்ன சொல்றான் பாருங்க, 27ஆம் வசனத்துல, அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல
இரண்டிடத்திலும் அன்பு கூர்ந்தாயாக என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அவருக்கு நியாயப்பிரமாணம் நல்லா தெரியும். இது எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த இவன் சொன்ன வசனம் பைபிள்ல இது உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருக்கு. டியூட்ரானமி சாப்டர் 6, 5ல நீங்க வீட்ல போய் படிச்சுக்கோங்க. அதே மாரி லேவியராகமம் லெவிட்டியஸ் 19:18 லேவியராகமம் 19, 18ல இருக்கு. அததான் அவன் எடுத்து இங்க சொல்றான். நீ என்ன சொல்றான்? உன்னிடத்துல நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுன்னு எழுதியிருக்குது. அதான் அங்க இருக்கு. நீங்க வீட்ல போய் படிச்சு பாருங்க. உபாகமம் 6, 5 லேவியராகமம் 19, 18 அப்ப பிறனிடத்துல அன்பு கூறுறான். அப்ப பிறன் யார்? நெய்பர். உங்கள்ட்ட நீங்க அன்பு கூறுற மாரி மற்றவங்கள்ட்ட உங்களோட நெய்பர்ட்டயும் அன்பு கூறுன்னு எழுதியிருக்கு. உடனே இயேசு என்ன சொல்றாரு? இயேசு அதுக்கு என்ன பதில் சொல்றாரு? ஜீசஸ் என்ன சொல்லியிருக்கிறோம்? இவன் கேட்ட கொஸ்டின் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்றதுக்கு என்ன பண்ணணும்னாரு. அதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவனையே ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. ஆன்சர. நியாயப்பிரமாணத்தை படிச்சிருக்கியேப்பா என்ன? அவன் இத சொல்றான். அன்பு கூறு. உடனே இவன் என்ன பண்ணியிருக்கணும்? சரி இவருக்கு ரொம்ப முக்கியமாயிடுச்சு. இதோட அவன் முடிச்சிருந்திருக்கணும்ல அவன். சரி இப்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அப்பா நீ கேட்ட கொஸ்டின் ஆன்சர் சொல்லிட்ட. நீனே சொல்லிட்டியேப்பா ஆன்சர். உனக்கு தான் தெரியுதே அப்படின்னு அவன அசிங்கப்படுத்திட்டாரு. அவன் அதோட உட்கார்ந்து இருக்கணும். ஆனா அவனுக்கு உட்கார்ந்தா திருப்பி அசிங்கம். அதனால அவன் என்ன பண்றான்? இன்னும் கன்டினியூ பண்றான். ஐயோ! நம்ம கேட்டா நம்மள அவள வாயடிக்கலாம்னு கேட்டா, இவர் நம்மள வாயடிச்சுட்டாரு. அதான் திருப்பி அசிங்கம்னு சொல்லிட்டு அவன் கன்டினியூ பண்றான் பாருங்க. அவன் திருப்பி என்ன கேட்கிறான் பாருங்க. அப்ப என்ன சொல்றாரு இவரு? கரெக்ட்டா சொன்னப்பா நீ கரெக்ட்டா சொன்ன. அப்படியே செய்யு. அப்புறம் நீ பிழைப்பான்னு சொல்றாரு. நீ செஞ்சது கரெக்ட். அந்த மாரியே செய் யூ வில் லிவ்ன்னு சொல்றாரு. அப்ப இதுதான் நித்திய ஜீவன்னு சொல்லிட்டான். இதோட அவன் பேசாம உட்கார்ந்திருக்கணும். இவன் என்ன பண்ணிட்டான்? அவன அசிங்கப்பட்டத மறைக்கிறதுக்காக, அவன் என்ன பண்றான்? இன்னொரு ஒரு கொஸ்டின் கேட்கிறான். ஆண்டவரே சரி, பிறனிடத்துல அன்பு கூருங்கன்னு சொல்லியிருக்கீங்களே, அந்த பிறன்றது யாரு? நெய்பர் யாரு? ஹூ இஸ் மை நெய்பர் கேட்கிறான். எனக்கு பிறன்றது யாரு? ஹூ இஸ் மை நெய்பர்ன்னு கேட்கிறான் ஒரு கொஸ்டின். அவர. ஏன்னா அவனுக்கு அசிங்கப்படுறான். அவனோட என்ன பண்றான்? அ இவரு என்ன சொன்னாரு? "யூ ஆன்சர்ட் ரைட்லி. டூ திஸ் அண்ட் யூ வில் லிவ்ன்றான்." ஹி வாஸ் அஷேம்ட். என்ன பண்ணிட்டான்? அதனால இன் ஆர்டர் டூ கவர் ஹிஸ் எம்பாரஸ்மென்ட் ஹி கன்டினியூட். திருப்பி அவன் கொஸ்டின் பண்றான். அவன் அசிங்கத்த மறைக்கிறதுக்கு, அவன் வெட்கப்பட்டத மறைக்கிறதுக்கு ஆண்டவர்ட்ட இன்னொரு கொஸ்டின் கேட்கிறான். இவன் என்ன நினைக்கிறான்? தான் பெரிய பரிசுத்தவான். நம்மளுக்கு எல்லாம் தெரியும். இவர் ஜீசஸ்க்கு ஒண்ணும் தெரியாது. அவர வந்து மட்டம் தட்டலான்னு பார்க்கிறான். ஹி வாண்டட் டு ஷோ ஹி வாஸ் பெட்டர் தேன் ஜீசஸ். அதுக்காகவே இன்னொரு ஒரு கொஸ்டின் கேட்கிறான். என்ன கொஸ்டின் கேட்கிறான்? எனக்கு பிறன் யாரு? எனக்கு நெய்பர் யாரு? அப்படின்னு கேட்கிறான். உடனே ஆண்டவர் என்ன இதுக்கும் பாருங்க, ஆண்டவர் என்ன பதில் சொல்றாருன்னு. இப்ப ஆண்டவர் என்ன பதில் சொல்லியிருக்கணும் சரியான படி? இவன் கேட்கிறான், எனக்கு பிறன் யாருன்னு கேட்கிறான். ஆண்டவர் என்ன பதில் சொல்லியிருக்கணும்? ஆண்டவர் என்ன பதில் சொல்லியிருக்கணும்? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. இதுக்கு ஆண்டவர் வந்து பதில் சொல்லாம ஒரு கதையை சொல்றாரு. கதைன்னா அது ஒரு பிரமாணம். பிரமாணம் ஒரு பேரபிள். உவமை ஆண்டவர் சொல்றாரு. என்ன உவமை சொல்றாரு பாருங்க. அதுக்குதான் இந்த நல்ல சமாரியன் உவமையை சொல்றாரு. இந்த இந்த ஸ்டோரி வந்து இயேசுவால கிரியேட் பண்ண ஸ்டோரி கிடையாது. இயேசு இத கிரியேட் பண்ணல. இந்த உவமைய ஒரு ஷமாய், எல்லேல்னு சொல்லி இருக்காங்கல்ல அந்த யூதர்கள், அந்த யூதரோட ரபிமார்கள் சொன்னத இயேசு அப்படியே இங்க என்ன சொல்றாரு? நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதால் இயேசுவை நோக்கி எனக்கு பிறன் யார்? எனக்கு யார் வந்து நெய்பர் கேட்க அதுக்கு இயேசு சொல்றாரு. இயேசு பிரதித்திரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் குகையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவினியும் வந்து அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு ஒரு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். அதுக்கப்புறம் மறுநாளிலே நான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையிலே கொடுத்து நீ இவனை விசாரித்துக் கொள். அதிகமா ஏதாகிலும் நமக்காக செலவழித்தால் நான் திரும்ப வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றார். இப்படி இருக்க இப்ப இயேசு ஒரு கொஸ்டின் கேட்கிறார். இந்த பரபல்ல சொல்லிடுறார். இது ஓமானம். இது உண்மையிலேயே நடந்தது கிடையாது. இந்த ஒரு ஓமையை சொல்லிடுறார். சொல்லிட்டு இப்ப அவன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறார். இந்த கதை உங்களுக்கு தெரியும். அந்த வழியா ஒரு ஆசாரியன் போறான். அவன் வந்து பார்த்துட்டு ஒண்ணு உதவி செய்ய போறான். அடுத்து 2வது ஒரு லேவியன் போறான். அவனும் பார்த்துட்டு உதவி செய்யாம போறான். 3வது ஒரு சமாரியன் வரான். அவன் பார்த்து என்ன பண்றான்? அவனோட காயத்தெல்லாம் கட்டுறான், திராட்சரசத்தை பூசுறான், எல்லாம் பண்ணிட்டு அவன் கழுது மேல உட்கார வச்சுட்டு ஒரு சத்திரத்துக்கு போய் அங்க போச்சு பராமரிச்சுட்டு ஒரு நாள் அவனும் தங்கி இருந்துட்டு அடுத்த நாள் சத்திரத்தார் கையில 2 பணத்தை கொடுத்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதோ ஆச்சுன்னா நான் தரப்பான்னு சொல்லிட்டு அவன் அவன்கிட்ட போனான். இந்த கதையை சொல்லிட்டு ஆண்டவர் அவன்கிட்ட கேட்கிறாரு. இந்த 3 பேர்ல யாருப்பா மத்தவங்களுக்கு பிறந்தா இருந்தா அப்படின்னு கேட்கிறாரு. இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்ட இந்த 3 பேரில் எவன் பிறனா இருந்தான்? அப்படி கேட்கல. உனக்கு எப்படி தோணுதுன்னு கேட்கிறாரு. இல்ல யாருப்பா சொல்லணும் இல்ல. உனக்கு என்னப்பா தெரிஞ்சது? அப்ப பாருங்க அவனுக்கு இன்னும் கஷ்டம்.
இவர் என்னது நம்ம அவரை கொஸ்டின் கேட்டா நம்மள மறுக்கிறாங்க. இப்ப இந்த சம்பவத்துல இருந்து நம்ம ஒரு 4 கேரக்டர் பத்தி முதலாவது யாரு? இந்த பிரயாணமாய் போனது. அவன் தான் வந்து அடிப்படை. 2வது ஹஸ்ஸான். 3வது லேவியன். 4வது இந்த சம்பவம். 4 பேரையும் பார்த்துட்டு கடைசியா இயேசு எதுக்காக இந்த இந்த ஓமைய சொன்னாரு? இயேசு சொன்னது நோக்கம் என்ன? அத கடைசியா சொல்லி இந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். நல்ல சாப்பாடு பாருங்க. இந்த இவன் அடிப்பட்டவன் எருசலேம்ல இருந்து ஜெரிகோக்கு போறான். அந்த எருசலேம்ல இருந்து ஜெரிகோக்கு போற வழி வந்து ஒரு மோசமான பாதை. இந்த கொடைக்கானல், ஊட்டி எல்லாம் எப்படி கற்பில் இருக்கும் ரொம்ப வளைவு மாதிரி வளைவான பாதை இருக்கும். நிறைய திருடங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி இடத்துல தான் டிராவல் பண்ணி போறான் எருசலேம்ல எரிகோ. இது போறவனும் ஒரு யூதன் தான். ஏன்னா எருசலேம்ல யூதர் தான் இருக்காங்க. அந்த காலத்துல எரிகோல யூதர் தான் போயிருந்தான். அப்ப அந்த யூதன் தான் அங்க போறான். அப்ப போற வழியில ஒரு திருடன்ட்ட மாட்டிட்டான். அவனை வந்து குற்றுயிரா விட்டுட்டு போயிட்டாங்க. குற்றுயிரான ஹாஃப் டெட். அவன் உயிர் போற அளவுக்கு அவனோட எல்லா பொருள்லாம் எடுத்துட்டு அவனை குற்றுயிரா விட்டுட்டு போயிட்டான். அவனுக்கு ஃபர்ஸ்ட் யார் வரா? ஒரு ஆசாரியர் வரான். முதலாவது இந்த பிரயாணமாய் போறவனை பத்தி நம்ம பார்க்கலாம். பாருங்க, இந்த பிரயாணமாய் போனவன் எங்கேருந்து போறான்? எருசலேம்ல இருந்து ஜெரிகோக்கு போறான். எருசலேம்ல இருந்து ஜெரிகோ 17 மைல் சொல்றாங்க. இப்பயாவது ரோடு இருக்கு. அந்த காலத்துல ரோடு எல்லாம் இல்ல. அந்த மாதிரி இடத்துல அவன் போறான். எருசலேம்ன்றது தேவ சமூகத்தை குறிக்குது. தேவ ஆலயம் இருக்கிற இடம். தேவ சமாதானத்தை குறிக்குது. ஆனா அந்த தேவாலயம் இருக்கிற இடத்துல இருந்து தேவ சமூகத்தை விட்டு அவன் எரிகோக்கு போறப்பதான் இந்த மாதிரி ஆகும். அவன் தேவ சமூகத்தை விட்டு ஓடி போறவன் எல்லாருமே ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டுவான். நம்மள யோசிச்சு பார்ப்போம். எப்போதுமே நம்ம தேவ சமூகத்துல இருக்கணும். நம்ம எப்போது ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே உங்க சமூகத்துல இருக்கணும்ன்றத நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். நம்ம எப்பெல்லாம் தேவ சமூகத்தை விட்டு ஓடுறோமோ, ஆண்டவர் சத்தத்துக்கு விலகி போடுறோமோ, அந்த நேரத்துல நமக்கு பாதுகாப்பு இல்ல. அந்த நேரத்துல நமக்கு ஏதாவது ஆபத்து வரும். நீங்க பாருங்க, தேவ சமாதானத்தை எருசலேமை விட்டு தேவ சமூகத்தை விட்டு விலகி போகும்போது அவனுக்கு இந்த சம்பவம் நடந்துச்சு. நம்ம எப்பொழுதும் தேவ சமூகத்துல எப்பொழுதும் இருக்கணும். தினம் நம்மள ஆராய்ச்சி பார்க்கணும். ஆண்டவரே நான் உங்க சமூகத்துல இருக்கிறேனா, உங்க பாதத்துல இருக்கேனா, உங்க வேதத்தை தியானிக்கிறேனா, ஆண்டவரே உங்க வசனத்துக்கு கீழ்ப்படிகிறேனா, நல்லா ஜெபம் பண்றேனா, அதை நம்ம யோசித்து பார்க்கணும். தேவ சமூகத்தை விட்டு ஓடும்போது நமக்கு பிரச்சனை தான். நம்ம யோனா பார்க்கிறோம். யோனா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாருங்க. அவன் என்ன பண்றான்? தேவ சமூகத்தை விட்டு ஓடி எங்க போறான்? யோப்பா பட்டணத்துக்கு. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு. வென்ட் டவுன் இருக்கு. தமிழ்ல வந்து அப்படி இல்ல. இங்கிலீஷ் நீங்க வசனத்தை பார்த்தா வென்ட் டவுன். நிறைய இடத்துல 4 இடத்துல வென்ட் டவுன் இருக்கு. அப்ப தேவ சமூகத்தை விட்டு நம்ம போகும்போது கீழே தான் போவோம். ஆண்டவர் விட்டு என்னைக்கு நம்ம விலகுறோமோ, ஆண்டவர் சமூகத்தை விட்டு விலகுறோமோ, நம்ம ஜீவமே கீழான ஜீவமாயிடும். யோனா 1:5 பார்க்கிறோம். அவன் தேவ சமூகத்தை விட்டு விலகி யோப்பா பட்டணத்துக்கு போய் தர்சீஷுக்கு போக கப்பல் ஏறான்னு பார்க்கிறோம். ஹி வென்ட் டவுன் பார்க்கிறோம். அதே மாதிரி 1ஆம் அதிகாரம், யோனா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நீங்க வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. அவன் மீனின் வயிற்றுக்குள்ள இருக்கிறான். ஹி வென்ட் டவுன். அதே மாதிரி யோனா 1:15 பார்க்கிறோம். கடலின் ஆழத்துக்கு பார்க்கிறோம். ரொம்ப கீழே போயிட்டான். அப்பயும் வென்ட் டவுன் பார்க்கிறோம். அப்புறம் யோனா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்ப பாதாளத்துக்கு அடியாழத்துக்கு போயிட்டான் பாருங்க. அவன் தேவ சமூகத்தை விட்டு விலகி போகும்போது எப்படி வென்ட் டவுன் அவன் கீழே போறான். அதே போல நம்ம தேவ சமூகத்தை விட்டு விலகி போகும்போது நமக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. தேவ சமூகத்தில் இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு. ஆண்டவர் சொல்லியிருக்காரு மோசையை பார்த்து, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னு. தினம் நம்ம ஆண்டவர் சமூகத்தை நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். ஆண்டவரே நான் உங்க சமூகத்துல இருக்கிறேன்னா, உங்க சமூகம் என் கூட இருக்குதான்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். அப்படி யாராவது தேவ சமூகத்தை விட்டு விலகிட்டா இன்னைக்கே மனம் திரும்பி, ஆண்டவரே இயேசப்பா உங்க சமூகத்துல திரும்பி வரேன்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நிச்சயம் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. நிச்சயம் நம்மளை உயர்த்துவாரு. அவரோட முகத்தை நம்ம மேல் பிரகாசிக்க பண்ணுவாரு. நம்ம என்ன பண்ணுவோம்? தேவ சமூகத்துல இருக்கணும். இவனோட ஜீவியம் பாருங்க. இவன் தேவ சமூகத்தை விட்டு போனதுனால பாருங்க, அவன் குற்றுயிரா விட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப என்னன்னா பிசிக்கலா உயிரோட இருக்கான். அதாவது ஸ்பிரிச்சுவலா டெட், ஆவிக்குரிய நிலைமையில செத்தவனை குறிக்குது. அலைட் பிசிக்கலி, டைட் ஸ்பிரிச்சுவலி. அப்ப ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம செத்த நிலைமையை குறிக்குது. நம்ம உயிரோட்டு இருக்கலாம் நம்ம, ஆனா நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப், நம்ம ஆவிக்குரிய ஜீவன் எப்படி இருக்கு, ஆண்டவரோட நம்ம எப்படி இருக்கிறோம், ஆண்டவருக்குள்ள இருக்க நம்ம உறவு எப்படி இருக்குது, தினம் ஆண்டவர் சமூகத்தை நாடுறோமா, அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று வாசிக்கிறோம் சங்கீதத்துல. அந்த மாதிரி நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கிறோமான்றதை யோசிக்கிறோம். அதுதான் இந்த முதல்ல டிராவல் பண்ணுவேன், பிரயாணமாய் பண்ணுவேன். அது முதல் கரெக்ட். அப்ப இதுலயே நம்ம என்ன கத்துக்கிறோம்? ஆண்டவரே உங்க சமூகத்துல நான் எப்பொழுதும் இருக்கணும். ஆண்டவரே உங்க சமூகத்தை நான் வாஞ்சிக்கணும். உங்க சமூகத்திலேயே இருக்கணும்னு சொல்லி எப்போது நம்ம ஆண்டவர் சமூகத்துல இருக்கும்போது கர்த்தர் நம்மள ஆசீர்வதிக்கும். இதுதான் முதலாவது கரெக்ட். 2வது யாரை பார்ப்போம்? ஆசாரியன். இப்ப இவன் வந்து டெட்டா இருக்குன்னா, குற்றுயிரா கிடக்குறான். அந்த வழியா ஒரு ஆசாரியன் போறான். ஆசாரியன்னா பிரீஸ்ட். இந்த ஆசாரியனோட வேலை என்னன்னா, பலிபீடத்துல பலி செலுத்துறது, ஜனங்களுக்காக பரிகாரம் பண்றது, ஜனங்களுக்காக பரிந்து பேசுறது, ஆண்டவர்கிட்ட ஜனங்களுக்காக பரிந்து பேசி ஆண்டவரோட வார்த்தையை திருப்பி ஜனங்கிட்ட கொடுக்கறது. டூ வே கம்யூனிகேஷன் மினிஸ்ட்ரி பண்றான்.
ஆண்டவர்ட்டேந்து வார்த்தையை வாங்கி ஜனங்கள்ட்ட கொடுக்கறது, ஜனங்களோட வார்த்தையை ஆண்டவர்ட்ட சொல்றது, பலி செலுத்துறது, ஜனங்களுக்கு இரக்கம் செய்யறது, தேவனிடத்துல ஜனங்களுக்காக மன்றாடக்கூடியவன் இந்த ஆசாரியன். அப்ப ஜனங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு இறக்கப்படுற ஒரு ஆசாரியன் தான் அந்த சேவகன். அவன் பார்த்தான். ஆனா அவன் பார்த்து என்ன பண்ணிருக்கலாம்? உதவி செஞ்சிருக்கலாம். ஆனா அவன் கிட்டே வரல. தூரமா பார்த்துட்டு அப்படியே போயிட்டான். இந்த ஆசாரியனுக்கு நல்ல பிரமாணம் தெரியும். ஏன்னா இவன் ஆசாரியன் பிரீஸ்ட். அவன் வந்து நல்லா படிச்சவங்களா தான் இருப்பான். நல்லா படிச்சிருப்பான். இந்த வேத நியாய பிரமாணம் எல்லாம் நல்லா தெரியும். ஆனா அவன் இந்த குற்றுயிரா கிடக்குற இந்த அவனும் ஒரு யூதன் தான். குற்றுயிரா கிடக்குற ஒரு யூதன் தான். ஆனா இவனும் ஒரு யூதன் தான். ஆனா இவன் உதவி செய்யல. பார்த்துட்டு அப்படியே போயிட்டான். ஏன்னா அவன் குற்றையிலா கிடக்கிறவனுக்கு ஏன் அவன் உதவி செய்யல பாருங்க. அவன் வந்து ஒரு பிரமாணத்தை மீறிட்டான். என்னன்னா அவனுக்கு நல்லா தெரியும் என்ன பிரமாணம்னு. அந்த காலத்துல ஆண்டவர் ஒரு 10 கற்பனை கொடுத்தாரு. அந்த 10 கற்பனையை அவங்க ஃபாலோ பண்றதுக்கு 613 பிரமாணத்தை அவங்க ஃபாலோ பண்ணும். 613 லாஸ் இருக்கு. அத்தனை லாஸை ஃபாலோ பண்ணாதான் அவங்களால முடியும். அப்ப 613 லாஸ்ன்றது ரொம்ப அதுல ஒரு லாஸ் அவங்க வயலேட் பண்ணாலும் மீறிட்டாலும் அவன் நியாயப்பிரமாணத்தையே மீறின மாதிரி. அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த 613 கொஞ்சம் குறைச்சாரு. எவ்வளவு குறைச்சாரு? 11 ஒன்லி 11. சங்கீதம் 15ல பாருங்க 11 பிரமாணம் தான் இருக்கு. அப்ப 611ல இருந்து 11 மாத்தினாரு சங்கீதம் 15. அந்த 11 கூட உங்களுக்கு ஃபாலோ பண்ண கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணாரு? 11ல இருந்து 6 மாத்தினாரு. எங்க இருக்குன்னா ஏசாயா 33:15. ஏசாயா 33:15ல பாருங்க 6 பிரமாணம் தான். ஏசாயா 33:15. பாருங்க போதும். ஃபர்ஸ்ட் 613ல இருந்து 11 மாத்துறாரு. சங்கீதம் நீங்க 15ல பாத்தீங்கன்னா அந்த 11ல இருந்து 6 இந்த ஐசாயா 33:15ல வெறும் 6 தான். 6 பிரமாணம். அப்ப அந்த 6 பிரமாணமும் அவங்களால கடைபிடிக்க முடியல. இவன் பாருங்க, இவனுக்கு நல்ல பிரமாணம் தெரியும். என்னன்னா ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்துல என்ன சொல்லியிருக்காரு? ஒரு மிருகத்துக்கே அன்பு கூறணும்னு சொல்லியிருக்காரு. மிருகத்துக்கே நீங்க யாத்திராகமம் 23:4-5 வீட்டை போய் படிச்சு பாருங்க. எக்ஸோடஸ் சாப்டர் 23:4 and 5 அதுல சொல்லியிருக்காரு, ஒரு கழுதையோ ஒரு எருதோ விழுந்துட்டா கூட அவங்களுக்கு இறக்கம் செய்யணும்னு சொல்லியிருக்காரு. அதே போல லேவியராகமம் 19:33-34 அதுல என்ன சொல்லியிருக்காரு? அந்நியர் இடத்துல அன்பு கூறணும்னு சொல்லியிருக்காரு. லெவிட்டிகஸ் 19:33-34 நீங்க வீட்டுக்கு போய் வாசிப்பாங்க. இந்த ரெண்டுத்துல பிரமாணம் இருக்கு. இவனுக்கு அந்த பிரமாணம் தெரியும். ஆனா என்ன பண்ணிட்டான்? அந்த பிரமாணத்தை எல்லாம் மறந்துட்டான். ஆண்டவரே சொல்லியிருக்காரு மிருகத்துக்கே இறக்கம் செய்யணும். அப்ப அவன் இறக்கப்பட்டு ஏதாவது உதவி செஞ்சிருக்கலாம். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்? பிரமாணத்தை மறந்து அவன் பிரமாணத்தை மறந்துட்டு போயிட்டான். அப்ப இந்த 613ல இருந்து ஆண்டவர் 11 கொடுத்தாரு. 11ல இருந்து 6 பிரமாணம் கொடுத்தாரு. அது 6 கூட கஷ்டம்னு சொல்லிட்டு அது சுருக்கி இன்னும் 3 பிரமாணமா கொடுத்தாரு. ஒன்லி 3 லாஸ். அது எங்க இருக்கு தெரியுமா? மீகா 6:8, மைக்கா 6:8 அதுல என்ன கொடுத்திருக்காரு? மூணே தான். என்ன? உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நியாயம் செய்து, 2வது இரக்கத்தை சிநேகித்து, மனத்தாழ்மையாய் நட. இந்த மூணு தான். அந்த 3 கூட அவன் ஃபாலோ. அதுல என்ன? இரக்கத்தை செய்யறத விட்டு. அப்ப அவன் டோட்டலா என்ன பண்ணிட்டான்? நியாயப்பிரமாணத்தையே மீறிட்டான் இந்த ஆசாரி. மற்றவங்களுக்கு போதிக்கிற ஒரு ஆசாரியன் இந்த நியாயப்பிரமாணத்தை மீறிட்டான். ஒரு பிரமாணத்தை மீறினாலே டோட்டலா மீறின மாதிரி தான் அர்த்தம். He broke the law, violated the commandments. இவனுக்கு இந்த எல்லா பிரமாணம் தெரிஞ்சும் என்ன பண்ணிட்டான்? அவன் உதவி செய்யல. கிட்ட போல உதவி செய்யல. அப்ப அந்த இறக்கத்துல மீறி அப்ப அவன் பக்கமா விலகி போனான்னு பார்க்க. இப்ப ஏன் விலகி போனான்னு பார்ப்பா தெரியுமா? அதுக்கு ஒரு 3 காரணம் இருக்கு. அவன் எதுக்காக விலகி போனான்னா, அவன் முதலாவது அந்த இடமே ஒரு டேஞ்சரஸான இடம்னு சொன்னல, அந்த 17 மைல். அவன் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும்னு பார்க்கறான். இப்ப இவனுக்கு உதவி செஞ்சா டைம் ஆகும். ஏற்கனவே இது மோசமான இடம். நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு பார்த்திருக்கான். அப்ப என்னன்னா அவனோட சேஃப்டியை பார்த்து, நம்மளோட சேஃப்டி தான் முக்கியம். நீ அவனுக்கு போய் உதவி செஞ்சுட்டு இருந்தா நம்ம என்ன ஆகுது? நமக்கு வழியில இன்னொரு திருட வந்தா நம்ம பத்திரமா போய் வீட்டுக்கு போய் சேரணும் சீக்கிரம். நம்மளோட சேஃப்டி தான் முக்கியம்னு பார்த்தோம். அது பாருங்க ஒரு சுயநலம். நான் நல்லா இருந்தா போதும். நம்மளோட சேஃப்டி தான் முக்கியம். அந்த பிரமாணத்தை எல்லாம் மறந்துட்டு நம்ம சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்றத பார்த்துட்டு போயிருக்கான். 2வது காரணம், இவன் எதனால அவன் பக்கமா விலகி போனான்னா, என்னாகமம் 19:11ல ஒரு பிரமாணம் தெரியுது அவனுக்கு. இதெல்லாம் விட்டுட்டான். இறக்கம் செய்யணும்ன்ற பிரமாணத்தை விட்டுட்டு இப்ப இந்த பிரமாணத்தை கையில் எடுக்கிறான். அதுல என்ன இருக்குன்னா, ஒரு குற்றவாளியா இவன் கிடக்குறான். இவன் எப்ப செத்து போவான்னு தெரியாது. செத்து போன ஒருத்தரை தொட்டா அது வந்து தீட்டுன்னு பாக்குறான். அது இப்படி எழுதியிருக்கு. பாருங்க, செத்து போனவங்களை தொட்டா அது ஒரு தீட்டு. அப்படி அதனால நம்ம ஊழியம் கெட்டு போயிடும்னு பாக்குறோம். He who touches the dead body of anyone unclean 7 days இருக்கு. 7 நாள் நம்ம தீட்டாடுறோம். இவனை போய் தொட்டுட்டு நம்ம ஊழியம் கெட்டு போயிடும். நம்ம வந்து ஆசாரியர், நம்ம பிரீஸ்ட், நம்ம போய் பலி செலுத்தணும். நம்மளுக்கு அவ்வளவு வேலை இருக்கு. இவனை போய் தொட்டுட்டு அது நமக்கு தீட்டாயிடும் பாருங்க. அந்த இறக்கம் செய்யணும்ன்றத பிரமாணத்தை விட்டுட்டு இப்ப இதை யோசிக்கிறோம். அப்ப இவனை தொட்டா நமக்கு தீட்டாயிடும், நம்ம ஊழியம் கெட்டு போயிடும். நம்ம ஊழியம் தான் நமக்கு முக்கியம். நம்ம பாஸ்டர், நம்ம ஆசாரியர், நம்ம பிரீஸ்ட் சொல்லிட்டு அவனுக்கு உதவி. அப்ப முதலாவது என்ன பண்ணா அவனோட சேஃப்டியை பார்த்தான்.
தான் நல்லா இருக்கணும். நம்ம பத்திரமா போகணும் வீட்டுக்கு. 2வது என்ன பண்ணான்? ஐயோ! இவனுக்கு உதவி செஞ்சா நம்ம ஊழியம் கெட்டு போயிடும்பா. 3வது இதனால என்ன காரியம் பண்ணான்னா, அ திருட்டு பயம். வழியிலலாம் திருட்டு பயம். ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆகும்? நமக்கு ஏதாவது ஆகும். நம்ம ஏன் ரிஸ்க் எடுக்கணும்னு பார்க்குறான். இவனுக்கு உதவி செஞ்சு இது எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும்? இவன் யாரோ நமக்கு தெரியவே தெரியாது. இவன் யாரோ இவனுக்கு போய் உதவி செஞ்சு நமக்கு என்ன ஆகப் போகுது? ஒரு சுயநலம், செல்ஃபிஷா. அப்போ இவன் யாருக்கு ஒரு அடையாளம்னா, ஒரு பாதிக்கப்படாத கிறிஸ்தவனுக்கு அடையாளம். இப்போ ஒருத்தர் பாதிக்கப்படாத வரைக்கும் அவங்க நல்லா இருப்பாங்க. அவங்க உண்மையான அவங்களோட சுயரூபம் எப்படி தெரியும்னா, ஒருத்தர் பாதிக்கப்பட்டுட்டாங்க. அப்ப நம்ம அவங்களுக்கு உதவி செய்றோமா? அப்ப நம்மளோட லைஃப் எப்படி இருக்குன்றத பார்க்கணும். அப்பதான் நம்மளோட உண்மையான சுயரூபம். இவன் பாருங்க, அ ப நல்லா இருக்க வரைக்கும் நல்லவன் தான். ஆனா ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கான். ஆனா அந்த நேரத்துல உதவி அப்போ ஒரு பாதிக்கப்படாத ஒரு கிறிஸ்தவனுக்கு அடையாளம். போய் இவன் என்ன நினைச்சிருக்கான்? நம்ம பிரீஸ்ட், நம்ம ஆசாரியர். நமக்கு எல்லாம் தெரியும். நமக்கு எவ்வளோ வேலை இருக்குது. நம்ம வேலை தான் முக்கியம். இவனுக்கு உதவி செய்ய போனா நம்ம வேலை கெட்டு போயிடும். இதுக்கு உதவி செய்ய வேண்டியது அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் சுயநலமா இருக்கான். எனக்கு எல்லாரையும் தெரியும். பெரிய பெரிய ஆள தெரியும். நான் வந்து ஒரு பெரிய பாஸ்டர், நான் பிரீஸ்ட். நான் போய் இவனுக்கு உதவி செய்யறதா? அப்படின்னு சொல்லி ஒரு சுயநலமா இருக்கான். அது போல இருக்கக்கூடாது. ஆண்டவர் எத சொல்றாரு? முக்கியம் இரக்கத்த சிநேகிக்க சொல்றாரு. அப்புறம் தான் அந்த ஊழியத்த செய்றாரு. அப்ப ஆண்டவரே சொல்லியிருக்காரு புதிய ஏற்பாட்டுல, பலியை பார்க்கிலும் இரக்கம் தான் பெருசு. பலின்றது உன்னோட பலியிட போற. ஆனா அத விட இரக்கம் தான் பெருசு. அந்த இரக்கத்த செய்யின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு புதிய ஏற்பாட்டுல. அப்புறம் அதை விட்டுட்டு போறான். என்ன தனக்கு இங்க பெருமை. எனக்கு எல்லாம் தெரியும். இவனுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. அது மாதிரி பெருமையான ஒரு காரியம் நம்ம ஜீவிதத்துல வரவே கூடாது. நம்ம தாழ்மையா இருந்து இரக்கம் சிநேகிச்சு நம்ம உதவி செய்யணும். எல்லாத்தையும் நம்ம பெருமை பாராட்டுறோம். எனக்கு அவங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியும். எல்லாம் பெருமை பாராட்டுவோம். அது போல இருக்கக்கூடாது. இந்த ட்ரெயின்ல மெட்ராஸ்ல அந்த சஃபர்பன் ட்ரெயின்ல தாம்பரம் பீச்ல 2 பிச்சைக்காரங்க சண்டை போட்டாங்களாம். இது உண்மையிலேயே நடந்தது. இப்ப அந்த சண்டை போடுற ஒரு பிச்சைக்காரன். இவனே ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுக்கிறான். அவன் இன்னொரு பிச்சைக்காரனை பார்த்து அவன் சண்டை போடுறான். ஏய், நீ யார் நினைச்ச? நீ எல்லாம் இந்த தொழிலுக்கு நேத்து வந்தவன்டா. நான் அப்படி இல்ல. பரம்பரையா பிச்சைக்காரவன். எங்க அப்பா பிச்சைக்காரவன், எங்க தாத்தா பிச்சைக்காரவங்க, தாத்தாவோட அப்பா பரம்பரையா தொழில இருக்கோம். நீ நேத்து வந்தவன்டான்றான். அதுல ஒரு பெருமை. பிச்சைக்காரன் அதுல ஒரு பெருமை. நான் பரம்பரையா பிச்சைக்காரன். அது மாதிரி நம்ம பெருமை பாராட்ட இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்ல. மனத்தாழ்மையாய் நடக்கிறது தான் ஆண்டவர் கேட்கிறாரு. நியாயத்தை செய்யுங்க, இரக்கத்தை செய்யுங்க தான் கேட்கிறாரு. ஆனா இந்த ஆசாரியன் என்ன பண்ணிட்டான்? அதெல்லாம் விட்டுட்டு தன்னோட ஊழியம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது போல இருக்கக்கூடாது. 2வது ஊழியம், முதலாவது நம்ம என்ன பண்ணணும்? இரக்கம் செய்யணும். இந்த ஆசாரியன் தவறிட்டான். எனக்கு தெரியும் இந்த கனடாலலாம் ரொம்ப ஸ்னோ இருக்கும். ஒரு பாஸ்டர் ஒருத்தர் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு. அந்த பாஸ்டர் பத்தி சாட்சி கேட்டேன். எல்லார் வீட்லயும் ஸ்னோ இருந்தா அப்படியே கூஞ்சிடும். சில சமயம் ஸ்னோவ வர முடியாது. ஒரு வயசானவங்க, உடம்பு சரியில்லாதவங்க அவங்களால ஸ்னோவ கிளீன் பண்ண முடியல. கிளீன் பண்ணா தான் வெளிய முடியும். அப்ப இந்த பாஸ்டர் வந்து அந்த விசுவாசியோட வீட்ல இருக்க எல்லா ஸ்னோவ கிளீன் பண்ணிட்டு அந்த சாவுல இந்த சாட்சிய கேட்டேன். பாருங்க, அவருக்கு ஒரு பாஸ்டர் தான் கூலியெல்லாம் இருக்கு. ஆனா ஒருத்தருக்கு வந்து உதவி செஞ்சுட்டு போறாரு பாருங்க. ஸ்னோவ கிளீன் பண்ணிட்டு போறாரு. எவ்வளோ பாருங்க ஒரு தாழ்மையா இருந்திருக்காரு. அப்ப நம்ம இரக்கத்தை சிநேகிக்கணும், நியாயம் செய்யணும். அது இந்த ஆசாரியன். அப்ப 2 கேரக்டர் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அந்த பிரயாணமா போனவன் ஆசாரியன். 3வது யாரு? லேவியன். பாருங்க, இவன் ஆசிரியன் போயிட்டான். அடுத்தது அதே சைடு ஒரு லேவியன் வரான். அது லேவியனும் யாருன்னா, இந்த ஆசாரியனுக்கு உதவி செய்யறதா லேவியன். அவனும் ஊழியம் செய்றவன் தான். அங்க பலிபீடத்துல. ஆசாரியனுக்கு அசிஸ்டன்ட், ஹெல்ப் பண்றவன். பலி செலுத்துறதுல அதெல்லாம் ரெடி பண்றதுல ஹெல்ப் பண்றவன் அவன் தான். ஆனா இவன் அவனோட பயங்கர கில்லாடியா இருப்பான். எப்படின்னா, இவன் கிட்ட வந்து பார்க்கறான். அந்த ஆசாரியர் அப்படியே பக்கமா வெளியே போயிட்டான்னு பார்க்கிறோம். இவன் வந்து கிட்ட வந்து பார்க்கறான். கிட்ட வந்து பார்த்துட்டு உதவி செய்யாம. அப்ப கிட்ட வந்து பார்த்துட்டு உதவி செய்யாம போனா, அவன் என்ன நினைக்கிறான் பாருங்க. அவன் கிட்ட வந்து பார்த்ததுனால அவனை பத்தி நல்லா தெரியும். ஐயோ பாவம் பரிதாபப்படுறான். ஐயோ பாவம், அடிபட்டு கிடக்குறான். உண்மைதான், அடிபட்டு கிடக்கிறது உண்மைதான். பாதிக்கப்பட்டிருக்கான், அது உண்மைதான். சாவு கிடக்குறான், குற்றுயிரா கிடக்குறான். அது என்னவோ மறுக்க முடியாத உண்மைதான். அப்ப அடிபட்டிருக்கு, வலி வேதனை இருக்கும். பாவம் ரத்தம் வருது, ரொம்ப வலிக்கும் தான். எல்லாம் உண்மைதான். ஆனா ரொம்ப ஃபீல் பண்றேன், என்ன பண்றது? ஆனா நான் என்னோட சேஃப்டிய பார்க்கணும். இப்ப இவனுக்கு உதவி செய்ய போனா, அ இவ எனக்கு ஏதாவது பிரச்சனை. யாராவது வந்து இப்ப நீங்க போலீஸ்ட்ட கூட பாருங்க, அ உதவி செய்ய போறோம்னு வச்சுக்கோங்க. போலீஸ் ஃபர்ஸ்ட் என்ன கேட்பான்? ஐ விட்னஸ் கேட்பான். இவனுக்கு உதவி செஞ்சது யார்? நமக்கு சாட்சிய கேட்பான். அப்ப உதவி செய்யும் போதும் ஒரு பிரச்சனை இருக்கு. இவன் பார்த்தான், இவனுக்கு உதவி செய்ய போய் நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும். நம்ம சேஃப்டியா இருந்துக்கணும். அதான் முக்கியம். அப்படின்னு சொல்லிட்டு அவன் உதவி அப்ப என்ன பண்ணிருக்கான்? இவனும் ஒரு சுயநலமா இருந்திருக்கான். லேவி. 2வது என்ன நினைச்சிருக்கான்? சரி, நம்ம ஒருத்தன் தானா இந்த உலகத்துல இருக்கோம். எத்தனை பேர் போறான்? நம்ம பின்னாடி வரவன் பார்த்துக்கிட்டோம். நம்ம தான் உலகத்துல இருக்கோம். எத்தனை பேர் இருக்கான்? எத்தனை பேர்ல கிராஸ் பண்ணி போவான்? அவன் பார்த்துக்குவான்.
ஏன் நம்ம பாத்துக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்றது, அவனோட வேலை இன்னொருத்தர் சாட்டிட்டு போயிரு, இன்னொருத்தர் யாரும் பாத்துக்குவாங்க, நமக்கு எதுக்கு அப்படின்றது. இந்த உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்க, யாராவது பாத்து. மூணாவது என்ன பண்ணிருக்கான், என்ன நினைச்சிருப்பான், நமக்கு முன்னாடி போனா நம்ம பாஸ் ஆசாரியர், அவங்க கீழே தான் இவங்களும் செய்யறான், நம்ம பாஸே பார்த்துட்டு பேசாம போயிட்டாரு, அப்புறம் நம்ம எதுக்கு 40 வருஷம் விசுவாசி, இவங்களே இப்படி இருக்கிறாங்க, நம்ம எப்படி இருந்தா என்ன. அது போல நம்ம மற்ற ஜனங்களை பார்க்க கூடாது. நம்ம கிறிஸ்தவர்கள்னா ஆண்டவரை மாத்திரமே பார்க்கணும். இவன் 10 வருஷம் விசுவாசி, இவன் பாரு இப்படி இருக்கிறான், அப்புறம் எதுக்கு நம்ம எப்படி இருக்கிறோம். 10 20 வருஷம் விசுவாசி பாருங்க, இவங்களே இப்படி இருக்கான், இந்த பாஸ்டர் பாருங்க இப்படி இருக்காரு, நம்மளும் அப்படி பண்ணலாம். அது போல மனுஷனை பார்க்க கூடாது. இவன் அந்த ஆசாரியன் நினைச்சான், ஆசாரி நம்ம பாஸே போயிட்டாரு, நம்ம ஏன் செய்யணும்ன்றான். நம்ம ஆண்டவரை மாத்திரமே பார்க்கணும். மத்த மனுஷங்க எப்படி போனாலும் போட்டோம், அது இல்ல. நம்ம ஆண்டவர் கணக்கு ஒப்புவிக்கு, நம்ம ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நியாயம் செஞ்சு உண்மையா வாழணும். மத்தவங்க எப்படியோ போறாங்க, ஆனா இவன் அப்படி இல்ல. மத்தவங்க செய்யற மாதிரி நம்ம செய்யலாம், மத்தவங்களே அவங்களே போயிட்டான், நம்ம என்ன அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம அது போல நினைக்கக்கூடாது. மத்தவங்க எப்படி வேணா இருக்கலாம், ஆனா நம்ம ஆண்டோட பிள்ளைங்க, நம்ம ஆண்டவர் கீழ். அதுதான் இந்த லேவியன். அந்த லேவியனும் பார்த்துட்டு உதவி செய்யாம போயிட்டான். ஃபர்ஸ்ட் என்ன பாக்குறான், பரிதாபப்படுறான், ஆனா செல்ஃபிஷ், உதவி செய்யல. ரெண்டாவது அவன் முதல்ல சேஃப்டியை பாக்குறான். மூணாவது இன்னும் வேற யாராவது பாத்துக்கோங்கன்னு நினைக்கிறான். மூணாவது ஆசாரியனை பாக்குறான், நம்ம பாஸே என்ன பண்ணிட்டாரு, போயிட்டாரு, அப்ப நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடும். அப்ப பிறகு இந்த லேவியனும் உதவி செய்யல, ஆசாரியனும் உதவி செய்யல. கடைசியா யார் வந்தா ஒரு சமாரியன். அந்த ஆண்டவர் என்ன சொன்னார், அந்த சமாரியன் வந்து இவனோட காயத்தெல்லாம் கட்டி உதவி செய்யறதா. அப்ப இந்த லேவியன்ல பாருங்க, உங்களுக்கு மத்தேயு 10 17, சாரி மத்தேயு 12:17 வீட்டுல போய் படிச்சு பாருங்க. ஆண்டவரே சொல்ற ஒரு வார்த்தை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். பலியை விட நீ இரக்கத்தை செய்ப்பான்றாரு. நீ செய்யற ஊழியத்தை விட ஊழியம் ரெண்டாவது, முதலாவது இறக்கம் செய்ப்பான்றாரு. ஆனா அதை இந்த லேவியன் தவறு. ஆசாரியரை பாக்குறான். அதனால முதல்ல நம்ம என்ன பண்ணணும், வீட்டுல இறக்கம் காட்டணும், நம்ம வேலை செய்யற இடத்துல இறக்கம் காட்டணும், சபையில இறக்கம் காட்டணும். அப்படி இறக்கம் காட்டும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். முதலாவது இறக்கம், அதுக்கப்புறம் ஊழியம். முதல்ல இறக்கம் செய்யுது, அதுதான் இந்த ஆண்டு. அப்ப பலி அல்ல இறக்கம், டியூட்டி டு லவ். பலி அல்ல இறக்கம். ரெண்டாவது பேசுவதில்ல, செயல்படுவது. நல்லா பாக்குறான், நினைக்கிறான், எல்லாம் பேசுறான், ஆனா செயல்படல. பேசுவதில்ல, செயல்படுது. டிபேட்டிங் டு டியூட்டி. ஃபர்ஸ்ட் டியூட்டி டு லவ், டிபேட்டிங் டு டியூட்டி. மூணாவது என்ன பண்றான், சாக்கு போக்கு சொல்றான், வேற யாராவது பாத்துக்குவாங்க, பின்னாடி எத்தனை பேர் வராங்க, அவங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களை சாக்கு போக்கு சொல்றது. அப்ப எக்ஸ்கியூஸ் டு கம்பேஷன், அதுக்கு ஏதாவது சாக்கு. இதுதான் அந்த லேவியனோட குணம். அது போல நம்ம இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், இரக்கத்தை சிநேகித்து ஆண்டவருக்கு முன்பாக நம்ம உண்மையா இருக்கிறோம். அப்ப இந்த லேவியனும் அந்த சைடு போயிட்டான். அப்ப இந்த லேவியனும் சரி, இந்த ஆசாரியனும் சரி, இவனுக்கு உதவி செய்யல. அதாவது இவங்க என்னதான் ஊழியம் செஞ்சாலும் அவங்களோட ஊழியம் தோல்வியான ஊழியம், அன்குவாலிஃபைடு மினிஸ்டர்ஸ் தான். ஆசாரியனா இருக்கட்டும், இந்த லேவியனா இருக்கட்டும், ஆண்டவர் சொன்ன பிரமாணத்துக்கு கீழ்ப்படியில, அப்புறம் அவங்க ஊழியம் செஞ்சீங்கன்னா, அதனால இவங்களோட மினிஸ்ட்ரியே தோல்வியான ஊழியம். அதனால நம்ம ஊழியம் செய்யறவங்க எப்படி இருக்கணும்னா, முதலாவது ஆண்டோட பிரமாணத்துக்கு கீழ்ப்படியணும், இரக்கம் செய்யணும், நியாயத்தை சிநேகிக்கணும், மனத்தாழ்மை நடக்கணும், அதுக்கப்புறம் ஊழியம் செய்யணும். அதுதான் இந்த லேவியர்ல இருந்தும் ஆசாரியத்திலிருந்தும் நமக்கு. கடைசியா யாரை பார்க்கணும், சமாரியன். 10:33 அதே லூக்கா 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான் அப்படின்னு இத சொல்லிட்டு ஆண்டவர் இந்த இவர் கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் இந்த ஓமையை சொல்றாரு. இந்த ஓமையை சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு, இப்படி இருக்க கள்ளர் குகையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான், உனக்கு எப்படி தோன்றுவது? இவன் என்ன கேள்வி கேட்டான், எனக்கு நெய்பர் யாரு, எனக்கு பிறன் யாருன்னு கேட்டான். இப்ப இவன் கேட்கும்போது ஆண்டவர் என்ன பதில் சொல்லியிருக்கணும், எனக்கு நெய்பர் யாருன்னு கேட்டா ஆண்டவர் சொல்லியப்படி என்ன சொல்லியிருக்கணும். இப்ப இவன் வந்து ஒரு லாயர், நியாயசாஸ்திரி. ஆமா, உனக்கு நியாயசாஸ்திரி நெய்பர் நியாயசாஸ்திரி தான்ப்பான்னு சொல்லியிருக்கு. அந்த காலத்துல யூதர்கள்ல லேவியர் எல்லாம் ஒரே இடத்துல தான் வாசம் பண்ணுவாங்க. அது மாதிரி ஆசாரி எல்லாம் ஒரே இடத்துல தான் தங்கியிருக்கும். அது போல நியாயசாஸ்திரி எல்லாம் ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. அப்போ ஒரு நியாயசாஸ்திரிக்கு ஒரு நெய்பர்ன்றவன் அவனும் நியாயசாஸ்திரி தான். ஒரு லேவியனுக்கு நெய்பர் ஒரு லேவியன் தான். ஒரு ஆசாரியனுக்கு நெய்பர் அயலான் ஆசாரியன் தான். அதுதான் ஆண்டவர் அந்த பதில் தான் சொல்லியிருக்கணும். நீ நியாயசாஸ்திரியா, உன்ன மாதிரி நியாயசாஸ்திரி தான் சொல்லியிருக்கணும். ஆண்டவர் அப்படியா சொல்றாரு, அப்படி சொல்லல. சொல்லிட்டு அவன்கிட்ட திருப்பி கேள்வி கேட்கிறாரு. இந்த அடிப்பட்டானே அவன் இந்த 3 பேர் பார்த்த ஆசாரியன் போயிட்டான், லேவியன் போயிட்டான். இந்த 3 பேர்ல யாரு இவனுக்கு பிறனா இருந்தான், யாரு இவனுக்கு நெய்பர், நீ சொல்லு, உனக்கு எப்படி பார்த்தோன்னு கேட்கிறான். அவனுக்கு ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. இவரை கொஸ்டின் கேட்டு மடக்க வைக்கலாம்னு நினைச்சான்.
ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம கேட்ட கொஸ்டினுக்கு அவரு இப்படி நியாயப்பிரமாணத்துல என்ன எழுதியிருக்குன்னு கேட்டாரு. அதுவே நமக்கு அசிங்கமா போச்சு. சரி, அதுதான் அசிங்கமா போச்சுன்னு எனக்கு பிறன் யாருன்னு கேட்டா அவரு இந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஓமானே சொல்லி அதுல நம்மள கேட்கிறாரு. அப்ப இவன் என்ன சொல்லியிருக்கணும் ஆன்சர்? யார் உனக்கு பிறன் யாருன்னு கேட்டா இவன் என்ன சொல்லியிருக்கணும்? யார் உதவி செஞ்சது இந்த 3 பேர்ல? லேவியன் செஞ்சானா, ஆசாரியன் செஞ்சானா, சமாரியன் செஞ்சானா? சமாரியன். அப்ப இவன் என்ன ஆன்சர் சொல்லியிருக்கணும்? சமாரியன் தான் சொல்லியிருக்கணும். ஆனா அவன் சமாரியன் சொல்லல. சமாரியன் சொல்லாம என்ன சொல்றான்? ஏன்னா சமாரியன்ற வார்த்தையை சொல்ல கூட அவன் அசிங்கப்படுறான். ஏன்னா யூதர்களுக்கு சமாரியர் ரொம்ப அருவருப்பானவங்க. இந்த சமாரியர் யாருன்றது உங்கள்கிட்ட சொல்றேன் பாருங்க. யூதர்களுக்கும் சமாரியருக்கும் ஆகவே ஆகாது. யூதர்களுக்கோட பார்வையில சமாரியர்கள் ஒரு கீழ்த்தரமானவங்க. அவங்க எப்படின்னா ஒரு விக்கிரகாராதனை செய்யறவங்களோட கீழ்த்தரமா நினைப்பாங்க. ஒரு புறஜாதியரோட கீழ்த்தனமா நினைப்பாங்க சமாரியரை. ஒரு விபச்சாரக்காரரோட கீழ்த்தனமா நினைப்பாங்க சமாரியரை. அந்த அளவுக்கு யூதர்களும் இந்த சமாரியரும் விரோதமானவங்க. எப்படின்னா கிமு கிறிஸ்துவுக்கு முன்னாடி 722 வருஷம் பிசி 722ல வடக்கு ராஜ்யம் நார்த்தன் ரீஜன் தான் யூதர்கள் இருந்தது, இஸ்ரவேலர்கள் இருந்தது. அந்த இடத்த அசிரியன் ராஜா பிடிச்சிட்டு போயிட்டான். அப்ப அந்த அசிரியன் ராஜா என்ன பண்ணா இங்க இருக்க எல்லா யூதர்களை கொண்டு போய் சிறைப்பிடிச்சு ஒவ்வொரு கண்ட்ரில நாட்டுல போடுறான். அப்ப யூதர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க? ஸ்கேட்டர் ஆயிட்டாங்க, சதறி போயிட்டாங்க. ஜூஸ் வேர் ஸ்கேட்டர்டு. நிறைய கண்ட்ரில ஸ்கேட்டர் ஆயிட்டாங்க. அப்படி ஸ்கேட்டர் ஆனதுக்கு அப்புறம் இந்த வடக்கு ராஜ்யத்துல என்ன பண்ணா அவன் மத்த கண்ட்ரில இருந்து பிடிச்சி வச்சிருந்த சிறைப்பிடிச்சு வச்சிருந்தாங்களே அவங்களை கொண்டு வந்து இந்த வடக்கு ராஜ்யத்துல குடியேற்று. அப்ப பாருங்க, அப்ப கொஞ்சோண்டு யூதரை மட்டும் வச்சான். இந்த வடக்கு ராஜ்யத்துல கொஞ்சம் யூதர் இருந்தாங்க. அதை தவிர மத்த நாட்டில இருந்து வந்தவங்க எல்லாம் இங்க குடியேற்றிட்டான். அப்ப இந்த யூதர்கள் என்ன பண்ணாங்க? ஒரு சுத்தமான தூய யூதர்களா இல்ல. அப்ப தூய யூதர்களா இல்லாம அவங்க கூட சேர்ந்து அந்த புறஜாதியரை கல்யாணம் பண்ணிட்டு, அப்ப இவங்க யூதராவும் இல்ல, ஒரு புறஜாதியாரும் இல்ல. அப்ப புறஜாதியாரும் இல்லாத, யூதரா இல்லாத ஒரு புது ஜனமா இருந்தா இந்த வடக்கு ராஜ்யத்துல இருந்தா. ஆனா தெற்கு ராஜ்யம் இருக்குல்ல, சதர்ன் ரீஜன், ஜெருசலேம், அங்க இருந்த யூதர்களுக்கு இது பயங்கர கோபம். அதனால இவங்களை ரொம்ப வெறுப்பாங்க. இதோட தலைநகர், வடக்கு ராஜ்யத்தோட தலைநகர் சமாரியா. அதனால அங்க வாழ்றவங்க சமாரியர்கள் சொல்றாங்க. சமாரிட்டன் சொல்றோம். கேபிட்டல் சமாரியா இருக்கு. அதனால இந்த சதர்ன் ரீஜன்ல இருக்க எருசலேம்ல இருக்காங்கல்ல, அந்த யூதர்களுக்கு இவங்க பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவ்வளவு கீழ்த்தரமா நினைப்பாங்க. ஏன்னா இவங்க யூதரா வாழல, புறஜாதியாரும் வாழல. அதுக்கப்புறம் ஒரு புது ஜனமா வந்தாங்க. அதனாலதான் இது இந்த யூதேயா இங்க இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து இஸ்ரேல் இருக்குன்னா, இவங்க எருசலேம் இருக்குன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க? இதை தாண்டி போறாங்கன்னா நடுவுல சமாரியா இருக்கு. இப்ப சமாரியா எருசலேம்ல இருந்து யூதேயாவுக்கு போனா நடுவுல கலிலேயாவுக்கு போனா, எருசலேம்ல இருந்து கலிலேயாவுக்கு போனா நடுவுல சமாரியா இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்க? சமாரியாவை கிராஸ் பண்ணி கூட போக மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? ஜெரிகோக்கு போவாங்க. எரிகோல இருந்து இந்த யோர்தான் நதி வழியாவே சுத்திட்டு அவங்க ஊருக்கு கலிலேயா போவாங்க. அப்ப அந்த ஊர் வழியாவே போக கூட அசிங்கப்படுற ஒருத்தவங்க. அப்ப அவர் சமாரியரை வெறுக்கிறாங்க. அந்த அளவுக்கு சமாரியை வெறுக்கிறவங்க தான் இந்த யூதர்கள் வெறுக்கிற ஒருத்தர் தான் இந்த சமாரி. இந்த சமாரியரை வந்து யூதர் ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ணுவாங்க. இவங்க ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. நீங்க யோவான் 8ஆம் அதிகாரத்துல கூட இயேசு வந்து ஒரு சமாரிய ஸ்ட்ரீட்ட பேசுறாரு. அவர் கூட ஊருக்குள்ள போகல, ஒரு கிணத்துக்கிட்ட தான் இருக்காரு. அப்ப கூட என்ன பண்றாரு? அவங்க சீஷர்ல 12 பேரை அனுப்பிச்சு விட்டுறாரு. எதுக்குன்னா நீங்க போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க. ஏன்னா அவங்க இருந்தா ஏதாவது நினைப்பாங்க, என்னது இவரு போய் சமாரியோட பேசுறாரு. அவங்க அமுச்சு விட்டுட்டு தனியா பேசுறாரு. அது கூட அந்த அப்ப அவன் கேட்கிறான், நீங்க யூதரா இருக்கீங்க, என்கிட்ட எப்படி பேசலாம், என்கிட்ட எப்படி தண்ணி கேட்கலாம்? அப்ப அவ்வளவு அருவருப்பானவங்க இந்த சமாரியன், இந்த யூதர்கள். அப்ப இந்த சமாரியன் வந்து உதவி செஞ்சிருக்கிறான். யோசிச்சு பாருங்க, ஒரு யூதனுக்கு யூதனே உதவி செய்யல, ஆசாரியன் போயிட்டான். ஆனா இந்த சமாரியன் போய் யூதருக்கு உதவி செய்யறான். அந்த ஒரு உவமை ஆண்டவர் இங்க பாருங்க. நிறைய சமயத்துல ஒரு கிறிஸ்தவங்களுக்கு உதவி செய்யவே மாட்டாங்க. யோதர் நான் நினைச்சிருக்கேன், ஐயோ இவங்க கிறிஸ்தவங்களா இருக்காங்களே, நமக்கு உதவி செய்யல. எத்தனையோ கிறிஸ்தவங்க இல்லாதவங்க உதவி செஞ்சிருக்காங்க. ஒரு கிறிஸ்தவங்களுக்கு கிறிஸ்தவங்களே உதவி செய்யறது இல்ல, ஒரு விசுவாசிக்கு விசுவாசியே உதவி செய்யறது இல்ல. அப்படிதான் இந்த உலகத்துல இருக்கிறோம். இப்ப இந்த யூதனுக்கு யூதன் உதவி செய்யல. ஆனா இந்த சமாரியன் என்ன பண்றான்? அவனை தொட்டு அவனோட காயத்தை கட்டி அவனை சுகமாக்குறான். அது உண்மையிலேயே நடந்த கதை இல்ல, இது ஒரு உவமை. இந்த உவமையை இயேசு சொல்றாரு. இந்த உவமையிலிருந்து நம்ம என்ன, எதுக்காக இயேசு முக்கியமா இந்த உவமையை சொல்றாரு, இதுல என்ன கத்துக்கிறோம்னு பார்த்தா, ஆண்டவர் வந்து அவன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டு என்ன சொல்றாரு? உனக்கு நெய்பர் யாருன்னு கேட்கிறாரு. அவன் என்ன சொல்லிட்டான்? சமாரியன் சொல்றதுக்கு அசிங்கப்பட்டுட்டு அவன் என்ன சொல்றான்? நான் வாசிக்கிறேன் பாருங்க. அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே அப்படின்னு பாருங்க. சமாரியன்ற பேர் சொல்லாம அவனுக்கு இரக்கம் செய்தவன் தான் அப்படின்னு சொல்றாங்க. He who shown mercy on him அப்படின்னு சொல்லி அவன் பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு அழகா அவனை கேள்வி கேட்கிறாரு. இந்த 3 பேர்ல யாருன்னு சொல்லல.
ஆசாரியனா லேவினா உனக்கு எப்படிப்பா தோணுது? உனக்கு என்ன தோணுது நீ சொல்லு. எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. அவன் சமாரியன்னு சொல்லணும். அவன் சமாரியன்னு சொல்லாம என்ன சொல்லிட்டான்? அவனுக்கு இரக்கம் செய்தவனே. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? சரி அந்த மாரியே நீ செய். அப்பொழுது நீ பிழைப்பாய். அப்ப நித்திய ஜீவன் வேணும்னா நீ அந்த மாரி செய். இப்ப இதுலேருந்து என்ன கத்துக் குடுக்குறாரு இயேசு அப்படின்னா, இந்த உவமையோட முக்கியமான நோக்கம் அப்படின்னா, இவன் இவ்வளவு நாள் என்ன நினைச்சிருந்தான்? இவன் ஒரு லாயரா இருக்கட்டும். இவனோட நெய்பர் லாயர் தான். அதுதான் இயேசு சொல்வார்ன்னு நினைச்சான். அப்படிதான் சொல்லியிருக்கணும். ஏன்னா அவங்க எல்லாம் ஒண்ணாதான் இருப்பாங்க. அப்ப நமக்கு பிறன், நமக்கு அயலான் லாயர் தான். இல்ல யூதருக்கு அயலான் யூதர். ஒரு லேவியனுக்கு அயலான் லேவியர். ஒரு ஆசாரியனுக்கு அயலான் ஆசாரியன். அதுதான் ஆண்டவர் சொல்லணும்னு நம்ம எதிர்பார்த்திருக்கோம். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ 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 இங்க பாருங்க, உனக்கு இன்னம இந்த அயலான் உனக்கு யூதன் மட்டும் இல்ல. இன்னமும் உனக்கு அயலான் லேவின் மட்டும் இல்ல. இன்னமும் உனக்கு அயலான் நியாயசாஸ்திரி மட்டும் இல்ல. இன்னமும் உனக்கு அயலான் ஆசாரியன் மட்டும் இல்ல. இன்னமே நீங்க வெறுக்கிற சமாரியனும் உங்களுக்கு அயலான் தான். இயேசு சொன்ன முக்கியமான இந்த உவமையோட நல்ல சமாரியன் கதையோட நோக்கமே இதுதான். கடைசியா இயேசு என்ன சொல்லி முடிக்கிறாரு? உன்னோட அயலான் யாருன்னா, நீங்க வெறுக்கிற சமாரியன் தான். அப்படின்னா அவருக்கு ரொம்ப அசிங்கமா அப்ப பாருங்க, ஜீசஸ் சொல்றாரு, யுவர் நெய்பர் இஸ் நோ லாங்கர் அனதர் ஜூஸ். Your neighbor is no longer another priest. Your neighbor is no longer another lawyer. என்ன சொல்றாரு? Your neighbor is now even Samaritans. அப்ப உங்களுக்கு அப்ப என்ன பண்ணிடுறா? எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. நீ போய் அந்த மாதிரி செய், அப்பொழுது பிழைப்பு. அப்ப நித்திய ஜீவனுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஜீசஸ் அந்த இயேசு அந்த ஒரு நார்ம்ஸையே உடைச்சிட்டாரு. என்னன்னா, he wanted to destroy the norms. யூதர்கள் சமாரியர் எப்படி பிரிவா இருந்தாங்க? அந்த நார்ம்ஸை உடைச்சிட்டு, நீ இயேசுக்குள்ள வந்துட்டா எனக்கு முன்னாடி எல்லாரும் சமம். எனக்கு முன்னாடி ஏழையோ பணக்காரனோ வித்தியாசம் இல்லை. எனக்கு முன்னாடி படிச்சவனோ படிக்காதவனோ கிடையாது. எனக்கு முன்னாடி உயர்ந்த ஜாதியோ தாழ்ந்த ஜாதியோ கிடையாது. எனக்கு முன்னாடி அழகா இருக்கவங்களோ அசிங்கமா இருக்கவங்களோ கிடையாது. எனக்கு முன்னாடி நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கவங்களோ இல்ல குறைஞ்ச ஸ்டேட்டஸ்ல இருக்கவங்களோ, எனக்கு முன்னாடி நல்ல பெரிய பதவியில இருக்கவங்களோ அந்த மாதிரி கிடையாது. எனக்குள்ள வந்துட்டா எல்லாருமே ஈக்குவல். அதை சொல்றதுக்காக தான் ஆண்டவர் இந்த ஊழியை சொன்னார். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஆண்டவருக்கு முன்னாடி எல்லாரும் ஈக்குவல். இவங்க நமக்கு பெரியவங்க, இவங்க தாழ்ந்தவங்கன்னு ஆண்டவர் கிடையாது. அதுதான் இவனுக்கு போதிக்கிறாரு. இந்த முக்கியமா ஆண்டவர் இந்த நல்ல சமாரியன் உவமையில இவருக்கு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, எனக்குள்ள ஒருத்தர் வந்துட்டா எல்லாருமே ஈக்குவல் தான். எனக்கு முன்னாடி வேறுபாடே கிடையாது. நான் இப்போ நீ ஒரு பாஸ்டரா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம். எனக்கு முன்னாடி எல்லாரும் ஒருத்தர் தான். எல்லாரோட ஜெபத்தையும் கேட்பேன். உங்களோட ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பாரு. நீங்க பாஸ்டருக்கு தான் போய் பாஸ்டரோட ஜெபத்தை கேட்பாரு இல்ல. நீங்க ஜெபம் பண்ணாலும் கேட்பாரு. ஆண்டவர் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கறாரு. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. இதை கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த உவமையை சொன்னது நோக்கமே அதுதான். இந்த நல்ல சமாரியன் உவமையை அந்த நார்ம்ஸையே உடைச்சிடுறாரு. நீங்க வெறுக்கிற சமாரியர் ஏற்றத்தாழ்வு கிடையாது. எனக்கு முன்னாடி எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்லிடுறாரு. நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி எல்லாரும் பண்றாரு. எந்த ஆண்டவர் படி ஏற்றத்தாழ்வே கிடையாது. நல்லா படிச்சவங்க படிக்காம நீங்க எந்த ஏற்றத்தாழ்வு கிடையாது. ஆண்டவர் எல்லாரையும் சமமா பார்க்கிறார். நம்ம ஆண்டவர் எவ்வளவு கிருபையுள்ள இருப்பாங்க. ஞானத்துக்கு எல்லாம் ஞானம். இவர்கிட்ட வந்து கேள்வி கேட்டு வாய் அடைக்கலான்னு பாக்குறான். அவனால ஒண்ணும் பண்ண முடியல. ஆண்டவர்கிட்ட யாராவது கேள்வி கேட்டு வாய் அடைக்க முடியுமா? ஆண்டவர் எவ்வளவு ஞானவான். அவர் ஞானமே அவர் தான். அறிவுனாலே ஆண்டவர் தான். அறிவே இயேசு. அவருக்குள்ள ஞானம் அறிவு என்பவர்களாக பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்குது. அவர்கிட்ட கேள்வி கேட்டு யாரும் தப்பிக்க முடியாது. இவன் பாருங்க கேள்வி கேட்டுட்டு அசிங்கமா போயிட்டான். கர்த்தர் அவனுக்கு நல்ல பொசிஷன் அவன்கிட்டயே கேட்டு முதலாவது அவனையே சொல்ல வச்சாரு. நியாயப்பிரமாணத்துல என்னப்பா எழுதி இருக்குது? நீ என்னப்பா வாசன்? அவன் வேற வழி இல்லாம சொல்லிட்டான். அதுக்கப்புறம் எனக்கு பிறன்றது யாருன்னு கேட்கிறான். எனக்கு நெய்பர் யாரு? அதுக்கும் இந்த உவமையை சொல்லிடுறாரு. நல்ல சாமான் உவமையை சொல்லிட்டு உனக்கு எப்படி தோணுதுன்னு கேட்க. நீ தான் நியாயசாஸ்திரி. உனக்கு நல்ல நியாயப்பிரமாணம் தெரியும். நீ படிச்சதுதான். நீ சொல்லுப்பா. உனக்கு எப்படி தோணுதுன்னு கேட்கிறாரு. அவன் சமாரியன்னு சொல்லணும். சொல்லாம இரக்கம் செய்தவனே நான் சொல்லிட்டான். அது பேர உடனே சொல்லிட்டல ஒரு கேள்வி ஆன்சர் பண்ணிட்டல வா உன்னை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நீனும் போய் அந்த மாதிரி செய்ய. நீ அந்த சமாரியன் செஞ்சாலே அதே மாதிரி அவர் செய்ய போய். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? எனக்கு முன்னாடி எல்லாரும் சமம். எனக்கு முன்னாடி எந்த ஏற்றத்தாழ்வு இல்லை. ஏழையோ பணக்காரரோ எல்லாரையும் நான் ஒன்னாதான் பார்ப்பேன். எனக்கு முன்னாடி ஜாதியும் கிடையாது. நான் எல்லாரையும் ஒன்னா ட்ரீட் பண்றேன். அப்ப நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர். இதை கேட்கும்போது உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? நம்ம ஆண்டவர் எவ்வளவு கிருபையுள்ளவர். இந்த பரபலோட நோக்கமே இந்த உவமையோட நோக்கமே கடைசியா இதுதான் ஆண்டவர் சொல்ற. நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர் நம்ம ஆராதிக்கிறோம். நம்மளை நேசிக்கிற ஆண்டவர், நம்மளுக்கு எந்த பாகுபாடு இல்லாம நம்மளுக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர், நம்மளை வழிநடத்துகிற ஆண்டவர், நம்ம ஜபத்தை கேட்கிற ஆண்டவர், நம்ம இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதை கேட்கும்போது எல்லா ஒரு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவரா இருக்காரு. கர்த்தர் நல்லவர். இந்த கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறது நம்ம பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நம்ம பாக்கியம் பெற்ற ஜனங்க. இவ்வளவு கிருபையுள்ள தேவன் நமக்கு இருக்கிறது பெரிய ஒரு நமக்கு சந்தோஷம். நமக்கு ஒரு பெரிய இப்ப நம்ம 4 கேரக்டரை பார்த்தோம். முதலாவது யாரை பார்த்தோம்? இந்த பிரயாணமாய் போனவன்.
அவன் தேவ சமூகத்தை விட்டு விலகி போறான். நம்ம ஆண்டவர் சமூகத்துல எப்பொழுதும் இருக்கணும். 2வது ஆசாரியன பார்த்தோம். அவன் பிரமாணத்தையே மீறிட்டான். இரக்கம் செய்யல. அவன் தன்னதத்தான் பார்த்தான். எனக்கு ஊழியம் தான் என்னோட வேலை தான் முக்கியம்னு பார்த்தான். 3வது லேவியன். அவனும் அப்படிதான் இருந்தான். அவன் என்ன பண்ணான்? சாக்கு போட்டு சொல்லிட்டான். அவரு எப்படியோ போறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான முடியுமா? வேற எவனாவது பார்த்து. கடைசியா அந்த சமாரியன் சமாரியன் யூதர் வெறுக்கிறவன். ஆனா அவன் உதவி செஞ்சான். இது உண்மையிலேயே நடக்கல. ஒரு பரபல் தான். ஆனாலும் இந்த உண்மைய சொல்லி இயேசு எதுக்கு அவன் புரிய வைக்கிறாரு. ஏப்பா எனக்கு அயலான் யாருன்னு கேட்டல, அவன் வாயிலேருந்து வர வைக்கிறாரு. உனக்கு எப்படி பார்த்து? அவன் வேற வழி இல்லாம சொல்லிட்டான். இருக்கான் செய்து. நீயும் போய் அத மாரி செய்யு. அப்ப எனக்கு முன்னாடி எல்லாரும் ஒண்ணு. எனக்கு முன்னாடி நீ யூதர், சமாரியன்லாம் இல்ல. எனக்கு முன்னாடி எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்லி ஆண்டவர் நம்மள இப்ப இதுலயே நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? ஆண்டவர் கிருபையுள்ள தேவன். எல்லாரையும் ஒரே மாரி பார்க்க. எல்லாரோட ஜெபத்த கேட்கிறவரு. நம்ம ஆண்டவர்ட்ட ஈஸியா அப்ரோச் பண்ணலாம். நமக்கு என்ன வேணாலும் ஆண்டவர்ட்ட கேட்கலாம். எந்த கஷ்டம்னாலும் ஆண்டவர்ட்ட போலாம். மனுஷர்ட்ட சொல்ல முடியாத பிரச்சனை கூட நம்ம ஆண்டவர்ட்ட சொல்லலாம். சில மனுஷன் நம்ப முடியாது. நம்ம ஆண்டவர்ட்ட எந்த பிரச்சனையும் சொல்லலாம். நமக்கு என்ன தேவையோ ஆண்டவர்ட்ட சொல்லலாம். அவர் கவலையா இருக்க நேரத்துல ஆண்டவர்ட்ட போலாம். பயமா இருக்க நேரத்துல ஆண்டவர்ட்ட போலாம். வேதனையா இருக்க நேரத்துல ஆண்டவர்ட்ட போலாம். ரொம்ப டிஸ்ட்ரெஸ் ஆக்கீங்களா, அந்த நேரத்துல ஆண்டவர்ட்ட போலாம். நம்ம ஆண்டவர் எல்லார் மேலயும் அன்புள்ளவர். அவரே சொல்லிட்டாருங்க, பலி முக்கியம் இல்ல, இரக்கம் தான் முக்கியம். இரக்கமுள்ள தேவன், கிருபையுள்ள தேவன், மனதுருக்கம் உள்ள தேவன். இந்த வேளையில நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க என்ன கஷ்டத்தோட, பிரச்சனையோட, போராட்டத்தோட வந்திருக்கலாம். ஆனா தேவ சமூகத்தை விட்டு விலகி போகக்கூடாது. தேவ சமூகத்துல இருக்கும்போது, நம்ம ஆண்டவரோட பிரமாணத்துக்கு கீழ்ப்படியும் போது, நிச்சயமா கர்த்தர் நம்மள ஆசீர்வதிக்கிறவர். நம்ம மேல மனதுருக்கிறவரு, நம்மள உயர்த்துவாரு. நம்ம கைட்டு செய்யற வேலையெல்லாம் நம்மள ஆசீர்வதிப்பாரு. அவர் தன் முகத்தை நம்மள பிரகாசிக்க பண்ணி நம்மள உயர்த்துவாரு. இந்த நல்ல சம்பவத்தை யாரும் மறக்கக்கூடாது. இயேசு அந்த ஒரு நார்ம்ஸையே உடைச்சிட்டாரு. யூத சமாரியன்ற நார்ம்ஸ உடைச்சுட்டு எனக்கு முன்னாடி எல்லாம் சமம்னு சொல்லிட்டாரு. அப்ப ஆண்டவர் எவ்வளவு கிருபை உள்ளார். அந்த ஆண்டவர் எவ்வளவு கிருபை உள்ளார். ஆண்டவர் எல்லாம் மகிமைப்படுத்தலாமா? கையை உயர்த்தி ஆண்டவரே, ஆண்டவர் எல்லா கரங்கொட்டி மகிமைப்படுத்தலாம். இந்த நல்ல சமாரிலே நம்ம கற்றுக்கிட்டது இதுதான். ஆண்டவர் கிருபையுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், இரக்கத்துல ஐஸ்வர்யம் உள்ள தேவன். நம்ம உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். நீங்க என்ன பிரச்சனையோட, போராட்டத்தோட வந்திருந்தாலும், இந்த வேளையிலே அந்த கிருபையுள்ள தேவனை நோக்கி பாருங்க. அவர் இரக்கம் செய்கிற தேவன், கிருபையுள்ள தேவன். நம்ம எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்ணு மூடி ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ்.